சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நாளைக்கு ஈரோடில் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. நிறைய க்ரௌடெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கியூஆர் கோடும் கேன்சல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறது? கியூஆர் கோடு கேன்சல் பண்ணிட்டாங்க. பொதுப்படியாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கலை. சின்ன இளைஞர்கள்லாம் லீவு நாளில் தான் வருவாங்க. ஆனால் இது பொதுவாக வேலை நாட்களில் நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடு எடுக்கப்பட்டது ஒரு 1000 பேரை கொண்டு இவர்களே ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் இதையும் தாண்டி என்னன்னா, விஜய் அவர்கள் எங்கே பேசுவார், அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இவ்வளோ 5000, அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற 10000 அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணி அந்த அந்த மாநாட்டுக்கான செலவுகளை வாங்குவதாகவும் சில பேர் முறையிட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த மாநாட்டுக்கு இதுவரை வந்த கூட்டங்கள் மாதிரி இருக்காது என்பது தான் நான் நினைக்கிறேன். சார் இப்போ பார்த்திங்கன்னா அந்த 20000 30,000ன்னு சொல்லிட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருந்தீங்க. அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் இது மாதிரி நடந்தது தானே ஒரு இது இருந்தது சார். இது இவ்வளோ காசு கொடுத்து பார்க்கணுன்ற ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா இளைஞர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே அடுத்து உங்களுக்கு ஒரு கிளை செயலாளர், வேறு அந்த மாவட்டத்தில் உள்ள இன்னும் மற்ற தொழிலாளர் அணி, இது மாதிரிலாம் பதவி கொடுப்பாங்கன்றதுனால இளைஞர்கள் என்ன பண்ணுறான், காசை கட்டி இது ஒரு வணிகம் மாதிரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காசு கொடுக்குறாங்க. அதனால் இது ஏற்கனவே புதுச்சேரியிலையும் பார்த்தோம், அது இங்கேயும் எதிரொலிச்சிருக்குது. பார்க்கும்போது இந்த செலவுகள் எல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படி இப்போ நினைக்கும்போது அது டிக்கெட்டு உண்மைதான் என்று நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. சார், அங்கே பள்ளிகள்லாம் லீவ் விட்டுருக்கிறதா சொன்னாங்க. இவர் வர்றதுனால, விஜய் அவர்கள் வர்றதுனால அதுவும் எக்ஸாம் நடக்குது, அதையும் கேன்சல் பண்ணி மறு தேதி மாற்றுறாங்க. இது எப்படி சார்? சரி, இது ஒரு மோசமான நிலைமை. ஏற்கனவே நிறைய இடங்களில் இப்போ ஸ்டாலின் அவர்களோட அந்த எக்ஸாம் டைமில் போனார்னா அந்த பள்ளிகள்லாம் விடுமுறை விட்டு பின்னாடி தான் போவாங்க. இது மாதிரி 10 மணிக்கு 12 மணிக்கெலாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு லீவ் விடுவது என்பது இந்த இளைஞர் பசங்க குழந்தைகளுடைய கல்வியில் போய் நீ கையை வைக்கிறீங்க. நீங்கள்லாம் அரசாட்சி வந்தால் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக லீவ் விட்டதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, கோயில் திருவிழாவுக்கு விடுவாங்க. ஆனால் அந்த திருவிழா கூட பள்ளிகள் நடக்கும் அந்த டைமில் செய்ய மாட்டாங்க. இது பள்ளி கல்வித்துறை கண்டிப்பாக அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், நேற்று பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது சார். புஷி அவர்களுக்கு மாலை போடுறது, அது எப்படி சார் ஒரே கட்சியில் அவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது, இது பார்க்குறவங்க மத்தியில் எப்படி சார்? அது எல்லாருமே பார்த்துட்டாங்க. என்னென்னா, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு லெவல். யாரெல்லாம் முந்தி கொண்டு அந்த தலைவர்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்னொன்று. அந்த யாரெல்லாம் முன்னாடி போனாங்களோ அவங்களாம் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. இல்லை சார், இந்த புஷிக்கு மாலை போடுறதுன்ற ஒரு விஷயம் தருமபுரி மாவட்ட செயலாளரும் சரி, ஈரோடு மாவட்ட செயலாளரும் சரி, மரியாதை நிமித்தமாக புஷி ஆனந்தவர்களுக்கு ஒரு மாலை போடணும்னு சொல்லிட்டு போடுறாங்க சார். ஆனால் அவர் எப்படின்னா மறுபடியும் ஒரு மரியாதை இல்லாதனமாக இவருக்கு போடுறாரு. அவர் கோவத்தில் மாலை இப்படி வீசுறாரு. ஆமாம், இவருக்கே ஒரு பொறுப்பு இல்லாதத்தனம் மாதிரியா தெரியுது அது பார்க்கும்போது புஷி அவர்களுக்கு. இந்த கட்டமைப்பு எப்படி சார் இருக்கும்? சரி, இதெல்லாம் ஏதோ ஒரு ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு. ஸோ ஒன்று இவர் டார்கெட் பண்ணியிருப்பார், இவ்வளோ பணம் வேணும், இதுக்கு செலவு வேணும் அப்படின்னு. அதெல்லாம் அந்த மாவட்டங்களில் வராத ஒரு நிலைமையை அதனுடைய வெளிப்பாடு தான், ஆத்திரத்தின் ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. இப்போ பணம் இல்லை, யார் இது பண்ண போகிறாங்க, அப்படி தான் அந்த என்னுடைய புரிதலாக இருக்குது சார். இப்போ எப்படி சார் இந்த செலவுலாம் செங்கோட்டையனே பண்ணியிருப்பாரா? ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் கூட சொல்லியிருங்க, அவர் எச்ச கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சார்? சரி, அதுதான் இப்போ நான் சொன்னேன், அவருடைய பணம் கிடையாது. இவரெல்லாம் இந்த மாவட்ட செயலர் சின்ன சின்ன இளைஞர்கள் வந்த இதுதான். அப்போ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட் சில மாவட்டங்கள் கிடையாது. அந்த அவங்க சொன்ன அளவுக்கு பணம் வரலன்றது ஒரு வெறுப்படைந்த நிலையில் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாலையெல்லாம் தூக்கி போடுறது, ஒரு டென்ஷனில் இருக்குது. இப்போ யார் அந்த செலவுகளை எடுக்க போகிறாங்க அப்படின்னு. 200 கோடி வாங்குகிற விஜய் சத்தியமாக 10 பைசா கொடுக்க மாட்டார். ஸோ அதனுடைய நிலை தான் தோன்றுகிறது. சார், சேலத்தில் பார்த்துங்க அப்படின்னா இந்த லாட்ரி விவகாரம் கொஞ்சம் ஒரு பெருசாக பூதாகரமாக வச்சுருக்கு சார். அது எப்படி சார் கேரளா லாட்ரி சேலத்துக்கு எப்படி சார் அது? ஸோ இதெல்லாம் இதுக்கு பின்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதவ் அர்ஜுனா அவரோட மாமனார் இவங்கெல்லாம் லாட்ரியில் தான் இருக்காங்க. இன்னும் நாகாலாந்து லாட்ரிலாம் அவங்க மாமனார் இன்னும் அதை நடத்தி கொண்டு தான். சார், லாட்ரி அப்படின்னாலே அது நிறைய ஓனர்ஸ்கள் இருப்பாங்க. குறிப்பிட்டு நம்ம அவங்கள சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்?
இல்லை இவங்க என்னன்னா ஒரு லாட்டரியை வந்து ஒரு பெரும் முதல் கொண்டு எடுத்துறாங்க, நிறைய பணம் கொடுத்து எடுத்துறாங்க, காசு கொடுத்து எடுத்துறாங்க. இப்போ அந்த லாட்டரி வந்து அதை யார் வெளியிடுறாங்களோ அவன் அப்போவே லாபத்தை பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் அதை லாபம் நஷ்டம் பார்க்கறது என்ன, யார் வாங்குகிறாங்களோ அவர்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி தான் அவர் ராதவ் அர்ஜுனோட மாமனாரோட 100% இது 2 மாநிலங்களில் அவர் நடத்துகிறாரு. ஸோ அதுதான் இந்த பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்திருக்கு. இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கூட கலைஞர்கிட்ட நிறைய பணம் கொடுத்தாங்க ஒரு எலெக்ஷனில். ஆனால் கலைஞர்கிட்ட என்ன சொல்லி வாங்கினாங்கன்னா, நான் லாட்டரி சீட்டு வந்து அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினதா அந்த நேரத்திலாம் செய்திகளாக வந்தது. இப்போ அதே மாதிரி விஜய்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதெல்லாம் சரி நம்ம தானே வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி வருதோ அப்படின்னு நினைக்க தோன்றுது. சார் இப்போ அவங்களுடைய டார்கெட்டு நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி, கேரளா அப்படின்றதுலாம் தவேகாவோட ஒரு டார்கெட் மாதிரி தெரியுது சார். இப்போ அந்த இடத்துல வந்து சரி ஏதோ அது சின்ன மாநிலன்றதுனால வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த லாட்ரிகள்லாம் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா சார்? எல்லாம் கண்டிப்பாக வந்து இது அவங்களுக்கு ஈஸியாக போய்டும். தமிழ்நாட்டில் பெனட்ரேட்டட் ஆச்சுன்னா ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது சட்டவிரோத இது சின்ன சின்ன மாநிலங்களில் கண்டிப்பாக இவங்க ஆளுமையின் கீழ் வரும்போது கண்டிப்பாக பெனட்ரேட் ஆகும், உள்ளுக்குள்ளே போயிடும். அது அந்த ஒரு விஷயத்துக்காகவே ஆதவ் செலவு பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முழுக்க அதுதான் சார். ஏன் சார் அவர் வரணும்? ஆன்லைன் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை உருவாக்கி எல்லாம் போட்டாங்க. ஆனால் இன்னும் ஆன்லைன் கேம்லாம் வந்து நடக்குது, வேறு சைட்டில் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி. ஓகே, இப்போ கண்டிப்பாக இவரோட அடுத்த இது மக்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யணும்லாம் இல்லை. ஒரு லாட்டரி சீட்டை இது பண்ணுவாங்க, எப்படி மதுக்கடைகள் நிர்வாகிக்கப்பட்டதோ இந்த திராவிட கட்சிகளால், அதேமாதிரி லாட்டரி சீட்டு அதேமாதிரி திரும்பி வரும். அதுதான் அதனுடைய பின்னணி. அதுக்காக தான் இவர் நிறைய செலவழிக்கிறாரு. அதுக்கான வேலைகள் தான் அவங்க பார்க்குறாங்க. நாளைக்கு தொண்டர்கள் ஆரவாரம்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நாளைக்கு தொண்டர்களோட ஆரவாரம்லாம் எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறேன்? தொண்டர்கள் முன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த 1000 பேரை வந்து ஒரு குண்டர் படை மாதிரி ஒரு படையை அமைச்சிருக்காரு. இப்போ என்ன நடக்கும்னா ரொம்ப ஜாஸ்தியாக போனாங்கன்னா இப்போ அவங்க எது வேணாலும் செய்வாங்க, அடிப்பாங்க, அது தூக்கி போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதனால் தொண்டர்கள் என்னுடைய இது பிரகாரம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 5000 10,000ன்னு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி வந்ததுனால இந்த 3 இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கெல்லாம் வந்து ஒரு மக்களை கவரும் பேச்சாக இல்லை விஜயோடது. அதனால் இது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் நடக்குது சார். ஒரு செங்கோட்டையன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், அவர் எம்ஜிஆரை பார்த்தவர், ஜெயலலிதா அவங்கள வந்து தேர்தல் வீக்கம்லாம் ஒருத்தவர். இப்போ வந்து பார்த்தோன்னா என்னுடைய ரத்தம் கொடுத்தாவது இவரை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்ற இது எப்படி சார் இந்த வார்த்தையை பார்க்குறேன்? ஒரு எம்ஜிஆர் பெரிய சக்தி எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கிட்டலாம் இவர் பணியாற்றி இவர் போய் விஜய்க்காக ரத்தம் கொடுக்குறது ஏதோ ஒரு கேவலமாக நினைக்க தோணுது. என்ன இவருடைய இலக்கு தான் என்ன? நீ மினிஸ்டர் ஆகிட்டீங்க, எல்லாம் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறமும் என்னத்தை நீங்கள் போய் அடைய போகிறீங்க? ரத்தத்தை சிந்தி மிஸ்டர் செங்கோட்டையன் அவர்களே சிந்திக்க வேண்டும். எப்படி விசுவாசமாக இருக்கிற மாதிரி காட்டுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் ஒரு நடிப்பு தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படும். அந்த நடிப்பு செய்யணும்னு சொல்லி செங்கோட்டையன் தெரியும். அந்த நடிப்பில் வென்றவர் தான் மற்ற அதெல்லாம் பார்த்துருப்பாரு. அதை இவர் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாரு இந்த கட்சியில். அப்போ நீங்கள் அவருக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்ல வர்றோம்? கண்டிப்பாக. இப்போ கமல் மாதிரி கமலும் நடித்தார், அவர் ஒரு அடைந்து விட்டார். அதே இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. இவர் நல்ல நடிப்பரசன் என்பதை ஜெயலலிதா தன்னுடைய மரணத்தின் முன்பு தான் அவங்க உணர்ந்தாங்க. அதனால் இவர் நடிப்பு தொடரும். நாளைக்கு விஜய் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக. வணக்கம்.